சற்று முன் தாவேகாவின் 33 வேட்பாளர்கள் திடீர் வாபஸ். உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது தற்போது தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர், சசிகலா ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என ஏபிபி சர்வே கணித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையிலான இடங்களே கிடைக்கும் என்றும் கணிப்புகள் வெளியாகி உள்ளன. இதில் ஹைலைட் என்னவென்றால், விஜயின் தமிழக வெற்றி கழகம் வாங்கும் வாக்கு சதவீதம் ஒருபுறம் ஆச்சரியப்படுத்தினாலும், மறுபுறம் அந்த கட்சிக்கு ஒரு கசப்பான உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள். தமிழக மக்களின் சாய்ஸை இந்த சர்வே ஆராய்ந்ததில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதான நம்பிக்கை இன்னும் குறையவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. 42% மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முதல்வர் ரேஸில் அவரே முதலிடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட்டணி பலத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான படை 40 முதல் 42% வாக்குகளை வாரி சுருட்டும் என தெரிகிறது. இது வெறும் வாக்கு சதவீதம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 172 முதல் 179 தொகுதிகள் வரை அந்த பக்கம் சாய்வது கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் அறிவாலயம் மீண்டும் ஒரு முறை அரியணையில் அமர்வது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சினிமா திரையில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வரும் விஜய்க்கு அரசியல் தளம் சற்றே சவாலானதாக மாறியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 20% வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தாலும் அவை வெற்றியாக மாறுமா என்பது சந்தேகமே. வெறும் 4 முதல் 6 தொகுதிகளில் மட்டுமே தாவேகா முந்த வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸில் விஜய் 24% ஆதரவை பெற்றிருந்தாலும் பலமான வாக்கு வங்கியாக அது மாறாதது கட்சி தொண்டர்களிடையே தற்போது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் கிளப்பிய ஹைப் இப்பொழுது வாக்குகளாக மாறாமல் போனது ஏன் என்ற விவாதம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி சைலண்டாக தனது பலத்தை நிரூபித்து வருகிறது. அதாவது 20 முதல் 30% வாக்குகளுடன் கிட்டத்தட்ட 20 முதல் 30 அல்லது 38 தொகுதிகள் வரை தட்டி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய சக்தியான சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறையும் ஏமாற்றமே நெஞ்சும் போலிருக்கிறது. 4 முதல் 6% வாக்குகளை பெற்றாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். விஜயின் அரசியல் என்ட்ரி அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் ஸ்டாலின் என்னும் இமேஜை வீழ்த்த இது போதுமானதாக இல்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். கோட்டையை நோக்கி செல்லும் இந்த ஓட்டத்தில் திமுக முன்னிலையில் இருப்பது ஆணித்தரமாக தெரிகிறது. லோக்போல், போல்ட்ராக்டர் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் சர்வே முடிவுகளின் அடிப்படையில் ஆளுங்கட்சியான திமுக அசுர பலத்துடன் வலம் வருகிறது. லோக்போல் 181 முதல் 189 இடங்களையும், அக்னி நியூஸ் 180 இடங்களையும் வாரி வழங்கி உள்ளன. குறிப்பாக கொங்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் என அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்களிலும் உதயசூரியன் உக்கிரமாக தெரிவது எடப்பாடி தரப்பை அப்செட் ஆக்கி இருக்கிறது. விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் 3 சர்வேக்களும் சுட்டிக்காட்டும் ஒரு அபாயமணி என்னவென்றால் வாக்கு சிதறல். லோக்போல் 23.9% மற்றும் போல்ட்ராக்டர் 19.2% என தாவேகாவிற்கு கணிசமான வாக்குகளை ஒதுக்கி உள்ளன. சுமார் 20% வாக்குகளை பெற்றாலும் அவை சீட்டுகளாக மாறாமல் 10க்கும் குறைவான தொகுதிகளிலேயே முடிந்துவிடும் என்கின்றனர். அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி 20% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெற்றாலும் அது தொகுதி வாரியாக பரவலாக சிதறும் போது வெற்றி என்பது எட்டாக்கனியாகி விடுகிறது. ஒரு தொகுதியில் வெற்றி பெற அல்லது டெபாசிட்டை தக்க வைக்க தேவையான ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை
தாவேகா இன்னும் உருவாக்கவில்லை. பல தொகுதிகளில் தாவேகா வெறும் ஓட்டுகளை பிரிக்கும் வேலையை மட்டுமே செய்கிறது. இதனால் பல இடங்களில் விஜயின் வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் இந்த உடன்பிறப்புகளும் இரத்தத்தின் ரத்தங்களும். அக்னி நியூஸ் கணிப்பின்படி தாவேகா 9.7% வாக்குகளை மட்டுமே பெறும் என்று சொல்லப்பட்டிருப்பது விஜய் தரப்பிற்கு இன்னும் ஒரு பெரிய சவாலை காத்திருப்பதை உணர்த்துகிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 5.1% வாக்குகளுடன் தன் பாதையில் உறுதியாக இருக்க, விஜய் மற்றும் எடப்பாடி இடையேதான் யார் எதிர்கட்சி என்ற கடும் போட்டி நிலவும் போலிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது, விஜய் மொத்தமாகவே எவ்வளவுதான் வாக்குகளை வாங்கிறார் என்றால் தாவேகா டெபாசிட் இழக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளன. 100 தொகுதிக்கும் மேல் தாவேகா டெபாசிட் இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இப்போதைய நிலவரப்படி ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜயின் அரசியல் அறிமுகம் மாசாக இருக்குமா அல்லது டெபாசிட் காலியாகுமா என்று தற்போது மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது. இது போதாக்குறையாக விஜய் வேட்பாளராக நிற்கும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய்க்கு தோல்விதான் மிஞ்சும் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாகி தாவேகாவினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமின்றி அந்த கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து விஜய் கரூர் பக்கமே செல்லவில்லை. தற்போது கூட விஜய் பிரச்சாரத்திற்கு கூட கரூர் பக்கம் செல்லவில்லை. கரூர் மக்களை கண்டு கொள்ளவில்லை என்று தற்போது விஜய் மீது பல குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. இது போதாக்குறையாக தாவேகா சார்பில் வேட்பாளர்கள் பலரும் தாவேகாவிற்கு ஓட்டு கேட்டு சென்ற போது யாரும் பெரிதாக மதிக்கப்படவில்லை என்றும், விஜயை தவிர மற்ற தொகுதியில் நிற்கும் வேட்பாளர்களுக்கு அங்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை என்று தற்போது வேட்பாளர்களை புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மேலும் முக்கியமான தொகுதியில் நிற்கும் தாவேகா வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 23 அல்லது 33 வேட்பாளர்களும் தற்போது தங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் தற்போது அடுத்தடுத்து வெளியான கருத்து கணிப்புகளிலும் கிட்டத்தட்ட தாவேகா ஒரு 30 தொகுதிகளுக்கும் மேல் டெபாசிட் இழக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது முக்கியமான 33 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிவிட்டு தலைமறைவாகிவிடப் போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா தலைவர் விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது அப்படி எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் விஜய் அடுத்த கட்ட பிளான் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஓகே வியூவர்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.